ஹாய் ஹலோ வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிறது நம்ம எஸ்கேனுடைய நெக்ஸ்ட் மூவியான சேயன் படத்துடைய அப்டேட் வர்றதுக்கு எதுக்காக டிலே ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்குள்ளே இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம எஸ்கேனுடைய படங்கள் எல்லாமே சரியான நேரத்தில் சரியான அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் சேயன் படத்துக்கான அப்டேட்ஸ் மட்டும் கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி கண்டிப்பாக இருந்திருக்கும். அண்டு நம்ம சேயன் படத்துக்கு மட்டும் கிடையாது, இப்போ ரஜினி சாருடைய தர்மன் அண்டு சிம்பு சாருடைய அரசன், இன்னும் ஏகப்பட்ட பெரிய படங்கள் இந்த மாதிரி விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கு. அது என்ன விஷயம்னு கேட்டிங்க அப்படின்னா பண பிரச்சனை. அதாவது கோலிவுட்டில் இப்போ நம்மளுடைய டிஎம்கே உடைய ஆதிக்கம் ரொம்பவே அதிகமாக இருந்ததுங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ டிஎம்கே தோற்றதுனாலையும் டிவிக்கு இந்த ஒரு எலெக்ஷனில் ஜெயிச்சதுனாலையும் டிஎம்கே உடைய ஆதிக்கம் அப்படின்னு தமிழ் சினிமாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஏகப்பட்ட படங்கள் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்மளுடைய கமல் சார் வந்து டிஎம்கே தான் அப்படி மாதிரி கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ரீசனால கூட நம்மளுக்கு சேவன் அப்டேட் வர்றது கொஞ்சம் டிலே ஆகுது. ஆனால் நம்மளுக்கு இந்த மந்த் அப்படிங்கிறது இதோடைய செகண்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சொன்ன மாதிரி இந்த படத்தை பொங்கலுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்மளுடைய சிம்பு சாருடைய அரசன் படத்துடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது பிளான் பண்ண மாதிரி நடந்துருந்துச்சு அப்படின்னா இந்த படத்தை தீபாவளிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு தான் பிளானு. ஆனால் இப்போ இதோடைய ஷூட்டிங் டிலே ஆக இந்த படத்தை இப்போ பொங்கலுக்கு கொண்டு வர போகிறதா இப்போ ஒரு அப்டேட் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. நம்மளுடைய ரஜினி சாருடைய தர்மன் படத்துடைய ஷூட்டிங்கும் அடுத்து ஃபண்ட் இல்லாத ரீசன்னால இதோடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது இப்போ பாதிலே நிற்கிது. இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் இந்த மாதிரி ஃபண்ட் இஷ்யூனாலேயே நிறைய படங்கள் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ரீசனால தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போன்னு கிடையாது, இப்போ ரீசெண்ட் டைம்ஸாகவே அதிகமாகவே உள்ளது தமிழ் சினிமாவில் இந்த பெரிய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் இல்லை. அதனாலேயே நம்மளுடைய சூர்யா சார் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் கன்னட ப்ரொடியூசர் தான் அவருடைய படத்தை சூர்யா 48 தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி தனுஷ் சாருடைய எல்லா மூவிஸுமே ஹிந்தி ப்ரொடியூசர் தான் ஃபண்ட் பண்ணுறாரு. இவர் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பேசிக்ஸில் அவருடைய படங்களை தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தளபதி அவருடைய கடைசி படத்தை கூட நம்மளுடைய கேவிஎன் அவரும் கன்னட ப்ரொடியூசர் தான். ஸோ அவங்க தான் இந்த ஒரு படத்தையும் தயாரிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பெரிய ஹீரோ படத்தை தயாரிக்கிற அளவுக்கு தமிழ் சினிமாவில் ப்ரொடியூசர்ஸும் இப்போ கம்மியாகிட்டே தான் வராங்க. அதனாலேயே நிறைய இப்போ மைத்திரி மூவி மேக்கர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் தமிழ் சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இது எல்லாமே சரியாகிடும். ஸோ நம்மளுக்கான அப்டேட்ஸ் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வர ஸ்டார்ட் ஆகும். இது நம்மளுக்கு மட்டும் கிடையாது, கோலிவுட்டு இப்போ இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம எஸ்கேனுடைய மூவி அப்படிங்கிற போது நம்ம எஸ்கேன் அதை கரெக்டான டைமில் கரெக்டாக கொண்டு வந்துருவார். ஸோ நம்மளுக்கு இந்த ஆகஸ்ட் 21 அன்னைக்கு நம்ம ஏடிஎம்மில் நகை வருமா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ இது வந்து என்ன அப்படி மாதிரி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதில் ஏடிஎம் அப்படிங்க டிஎம் அப்படிங்க தங்க மாளிகை, இந்த ஏ என்ன அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இது ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது என்ன அப்படி மாதிரி இன்னும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்த போகிறாங்க அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம அடுத்தடுத்து ஒன்றுனா பார்ப்போம். அண்ட் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மாத்திரம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.